Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். திருவிழா பார்க்க வந்த பையன் ஒருத்தர் பட்டியல் சமூகத்து பையன் அவர் வந்திருக்கிறாரு. அந்த பொது மைதானத்தில், இந்த ஊருக்கு பொதுவான ஒரு மைதானத்தில் விளையாடுறாங்க. அப்படி விளையாடுறப்ப அந்த சின்ன பையங்க தான் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை, அந்த முத்திரை சமூகத்து பையனுக்கும் அந்த தலித் சமூகத்து பையனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை இல்லை. இதெல்லாம் கேட்குற அளவுக்கு, ஊருக்குள்ள கேட்குற அளவுக்கு, ஏன் கேட்குற அளவுக்கு, தயாராக பண்ணுற அளவுக்கு அவங்க அவ்வளோ பெரிய ஆளாயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கே எமர்ஜ் ஆகுது. ஒரு போலரைஸ் பண்ணுறாங்க. ஒரு அரசு பேருந்தோட கண்ணாடி உடைக்கப்படுது. ஒரு வீட்டை முற்றிலுமாக எரிச்சு முடிக்கிறாங்க. சட்டம் யார் பக்கம் நிற்கணும்? குற்றவாளிகளுக்கு எதிராக நிற்கணும், பாதிக்கப்பட்டவனுக்கு ஆதரவாக நிற்கணும். அதை செய்யறதில்லை. இது பஞ்சாயத்து. திமுக ஆட்சியில் கூட்டணி கட்சியான விசிகாவுக்கு ஒரு மேடை போட்டு அமைச்சு பேசுறது கூட ஒரு இடம் மறுக்கப்படுது. இதுதான் நிலவரம். இது திமுக ஆட்சியாக இருந்தாலும் இதுதான் நடக்கும், அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் இதுதான் நடக்கும். தலித்துகளுக்கான பிரச்சனைகளுக்கு, இந்த பட்டியல் சமூக மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு விசிகாவும் போராடுன்னு சொல்லாதீங்க, விசிகா மட்டும்தான் போராடும். இப்போ வடகாடு பகுதிக்கு திருமாவளவன் போகிறாரா? திருமாவளவன் என்ற அந்த பெயர் தனி நபர்னு நீங்கள் பார்க்காதீங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே திருமாவளவன் தான். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய திரு செல்லத்துறை அவர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு அப்படிங்கிற ஊரில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்று இருந்திருக்குது. இந்த கோயில் தேரோட்டம் என்பது சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயமா அங்கே அந்த மக்களால் பார்க்கப்படுது. இங்கே இரு சமூகங்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் வன்முறையாக வெடித்திருக்கிறத பார்க்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 12 பேருக்கு இரு தரப்புலையுமே படுகாயம் அடைந்திருக்காங்க, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. பலர் மீது எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு, சிலர் கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. இதனுடைய முழு பின்னணி என்ன? இது கோவில் திருவிழா காலகட்டத்தில் நடந்த பிரச்சனை, கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை. ஒரு திருவிழாவை மையப்படுத்தி நடந்த பிரச்சனை. அப்படின்னா அந்த கோயிலுக்குள்ளே பட்டியலின மக்கள் உள்ளே போகலாமா போகக்கூடாதா, அந்த தேரை இழுக்கலாமா இழுக்கக்கூடாதா, அந்த சாமியை கும்பிடலாமா கும்பிடக்கூடாதுன்னு அந்த கோவிலை மையப்படுத்தி நடந்தால் தான் இன்றைக்கி திருவிழாவை மையப்படுத்தி நடந்த பிரச்சனைன்னு சொல்லலாம். இது திருவிழா காலகட்டத்தில் நடந்த பிரச்சனை. அந்த ஊரில் திருவிழா நடக்குது. அந்த திருவிழா ஊரில் இருக்க திருவிழா நடக்கும்போது அந்த ஊர் மக்களோட சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க, பழகுனவங்க அவங்க வருவாங்க, அவங்களும் திருவிழாவில் கலந்துக்குவாங்க. அப்படி அந்த ஊருக்கு திருவிழா பார்க்க வந்த பையன் ஒருத்தர் பட்டியல் சமூகத்து பையன் அவர் வந்திருக்கிறாரு. அவர் அந்த கோவில் திருவிழா நடந்த காலகட்டத்தில் அந்த பொது மைதானத்தில், இந்த ஊருக்கு பொதுவான ஒரு மைதானத்தில் விளையாடுறாங்க. அப்படி விளையாடுறப்ப அந்த சின்ன பையங்க தான் அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனை, அந்த முத்திரை சமூகத்து பையனுக்கும் அந்த தலித் சமூகத்து பையனுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் இந்த பையன் தாக்கப்படுறாரு. அவர் அழுதுகிட்டே அடிபட்டு அழுதுகிட்டே வராரு. வீட்டில் இங்கே சொல்கிறாரு. அப்போ அந்த சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு கோவில் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு, இது ஒரு சாதி பிரச்சனையை மாறிடக்கூடாது, ஊர் பிரச்சனையை மாறிடக்கூடாது, அதை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை சமாதானம் பண்ணி வீட்டுக்குள்ளே வச்சு அவனை போகக்கூடாது, பார்த்துக்கலாம்பான்னு சொல்லி சமாதானப்படுத்தி வீட்டில் அடைச்சி வச்சுட்டாங்க. ஆனால் அங்கே இருந்த அந்த தலித் சமூக மக்கள், அந்த பையங்க, அந்த கூட அந்த ஊருக்கார பையங்க அது எப்படி ஊர்லேருந்து வந்த பையனை, உறவுக்கார பையனை எப்படி தாக்குதல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போய் நம்ம கேட்டுருவோம், சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் தெருவுக்குள்ளே போகிறாங்க. ஊர் தெருவில் போய் அந்த சம்மந்தப்பட்ட யார் அடித்தாங்களோ, யார் தகராறு பண்ணாங்களோ அந்த பையன்கிட்ட போய் அவங்க நியாயம் கேட்குறாங்க. அங்கே ஒரு வாக்குவாதம் ஆகுது, அது பிரச்சனை ஆகுது, அங்கே கைகலப்பாகுது. இப்போ அதை பிரித்து விட்றாங்க, வந்துடுறாங்க அவங்க. இது என்ன என்ன உண்டாக்கிடுது அப்படின்னா, இதெல்லாம் கேட்குற அளவுக்கு, ஊருக்குள்ள கேட்குற அளவுக்கு, ஏன் கேட்குற அளவுக்கு, தயாராக பண்ணுற அளவுக்கு அவங்க அவ்வளோ பெரிய ஆளாயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கே எமர்ஜ் ஆகுது. ஒரு போலரைஸ் பண்ணுறாங்க. அந்த சமூகம் பெருவாரியான சமூகம், ஒரு இடைநிலை சமூகம், அவர் பட்டியலின சமூகத்திலேருந்து ஒரு 4-5 பேர் ஏன் கேட்குற அளவுக்கு, அவங்க தயாராக பண்ணுற அளவுக்கு, கைகலப்பாகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய இவங்களாயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இதை உண்டாக்கி அந்த எழுச்சியில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 100 பேர் 50 பேர் சேர்ந்து இந்த காலனிக்குள்ள இந்த தலித் சமூக, பட்டியல் சமூக மக்கள் இருக்கிற அந்த பகுதிக்குள்ளே, அந்த பகுதிக்குள்ளே, அவங்க குடியிருப்பு இருக்கிற பகுதிக்குள்ளே உள்ளே போடுறாங்க. அங்கே பெரிய கலவரமாக மாறுது. போய் அடிக்கிறாங்க, என்ன ஏதுன்னு கேட்காம போட்டு அடிக்கிறாங்க, தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த தாக்குதல் பெரிய லெவலில் போகுது. அந்த பகுதியில் இருக்கிற ஒரு 2 கார் கடுமையாக உடைக்கப்படுது. ஒரு அரசு பேருந்தோட கண்ணாடி உடைக்கப்படுது. ஒரு வீட்டை முற்றிலுமாக எரிச்சு முடிக்கிறாங்க. இது இவ்வளவு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கோவிலில் உள்ள அன்றைக்கு நடந்த திருவிழாவில் நிகழ்ச்சியாக இருக்கிற பாட்டு கச்சேரி தடைபடாமல் நடக்குது. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு கோவிலில் ஒரு பாட்டு கச்சேரி திருவிழா நடக்குதுன்னா அதெல்லாம் காவல்துறை அனுமதி வாங்கணும். காவல்துறை அங்கே கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த ஊரில் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது ஊரில் இருப்பாங்க. ஒரு எஸ்ஐ இருப்பார், கான்ஸ்டபிள் இருப்பாங்க. அந்த நிகழ்ச்சி அந்த டயத்துக்கு நடக்குதா, பிரச்சனை எல்லாம் நடக்குதா
அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு வீடு முற்றிலுமாக எரிஞ்சு நாசமாகுது, எரிச்சு முடிக்கிறாங்க. காவல்துறை இவங்க அப்போ ஃபோன் பண்ணுவாங்க, தகவல் தெரிஞ்சு வர்றாங்க. இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. இந்த 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 இடைப்பட்ட இந்த தாக்குதலில் கடுமையாக தாக்கப்படுறாங்க, வெட்டுப்படுறாங்க. 5-6 பேர் வெட்டுப்படுறாங்க. ஒட்டு மொத்தம் 12 பேர் வெட்டுப்படுறாங்க. 2 பேர் இப்போ வந்து புதுக்கோட்டை 2 தரப்புகளோட புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் போய் இருக்கிறாங்க. அமைச்சர் ரகுபதி, அந்த புதுக்கோட்டை அமைச்சர் ரகுபதி வந்து அங்கே போய் பார்க்குறாரு, பேசுகிறாரு. காவல்துறை கண்காணிப்பாளர் வராங்க, இப்போ டிஎஸ்பி வராங்க, எல்லோரும் வராங்க. இப்போ வந்து 2 தரப்பு மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த தரப்பில் வந்து 17 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஒரு 14 பேர் அரெஸ்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. ஒரு 3 பேர் அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த தரப்புலையும் 10 பேருக்கு மேலே வழக்கு போடுறாங்க. வழக்கு நிலுவையில் இருந்துகிட்டு இருக்குது, இப்போ விசாரணையில் இருந்துகிட்டு இருக்குது. இது என்னன்னா, இந்த வழக்கு போடும்போது அரசு ஊழியராக இருக்கிறவங்க, அந்த ஊரில் முக்கியமான இருக்கிறவங்க சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள மேலே கேஸை போட்டால், அவங்களையும் உள்ளே இழுத்தா, இந்த கேஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்துவாங்கன்னா, எதுக்கு இந்த வம்பு, சமாதானம் போயிடுவோம். படித்த இளைஞர்கள் மேலே போடும்போது அரசு வேலை கிடைக்காம போகும். படிச்சுட்டு வேலை இருக்கிறவங்க இந்த மாதிரி தலையிட்டாங்கன்னு எஃப்ஐஆர் ஆகும்போது வேலைக்கு இடைஞ்சல் வரும். ஊரில் ஒரு அமைதியாக ஒரு முக்கியமான புள்ளி மேலே கேஸை போட்டு அவரும் சேர்ந்து அலைகிற மாதிரி இருக்கும். அப்போ பொதுவாக என்ன பண்ணுவாங்க, சரி இதை சமாதானத்தை உண்டாகும் அப்படின்னப்போ காவல்துறை என்ன பண்ணுவோம், ஒரு பீஸ் கமிட்டி ஒன்று போடும். 2 தரப்பு உட்கார வச்சு பேச வைக்கும். இது காலங்காலமாக நடக்குது. வெட்டினவனுக்கும் கேஸு, வெட்டுப்பட்டவனுக்கும் கேஸு. அந்த தரப்பில் 10 பேர் கேஸு, இந்த தரப்பில் 10 கேஸு. இந்த காவல்துறை வந்து இது கட்ட பஞ்சாயத்து. இது காவல்துறை வந்து சட்டப்படி எடுக்கிற நடவடிக்கை இல்லை. ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டவன் பாதிப்பு ஏற்படுத்தினவன், சட்டம் யார் பக்கம் நிற்கணும், குற்றவாளிகளுக்கு எதிராக நிற்கணும், பாதிக்கப்பட்டவனுக்கு ஆதரவாக நிற்கணும். அதை செய்கிறதில்லை. இது பஞ்சாயத்து. இப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருந்தால் இதுக்கு தீர்வு என்ன? வடகாடு இப்படி இருக்குது. ஒரு 4-5 நாளைக்கு முன்னால், ஒரு வாரத்துக்கு முன்னால் அம்பலவானம்பேட்டை, கடலூர் அம்பலவானம்பேட்டையில் ஒரு சாதி மனநோயாளி முருகவேலுங்கிற ஒரு நபர், அவர் ஏற்கனவே ப்ரீவியஸாக வந்து அவர் 2-3 கேஸ் வர மாதிரி இருக்குது. ஒரு தலித்து குடிசை எரிச்ச கேஸில் அவர் வந்து அக்யூஸ்ட். அவர் அம்பேத்கர் புரட்சியில் அம்பேத்கர் சிலையை வெடிகுண்டு வீசி சேதப்படுத்தின விஷயத்தை அந்த கேஸில் 4 பேர் அரெஸ்ட் ஆகிறாங்க, 5 பேர் அரெஸ்ட் ஆகிறாங்க. அதுக்கு மூல காரணமாக அவங்களை தூண்டி விட்டதாக இருந்தார்னு சொல்லி இந்த முருகன் மேலே ஒரு கேஸு. அப்புறம் வந்து ஏற்கனவே இன்னொரு இதே மாதிரி அந்த தலித் விரோத செயலில் இவர் வந்து ப்ரீவியஸ் குற்றவாளி. இப்போ வந்து ஒரு திருமண நிகழ்வில் வந்து ரோட்டில் நின்றுருக்கிற பெண்களை அதை கிராஸ் பண்ணி போதையில் போகிற இந்த நபர் வந்து பைக்கில் போகிறவர் வந்து கடுமையாக அசிங்கமான வார்த்தையை அந்த சமூகத்தை சொல்லி, சாதியை சொல்லி திட்டி அந்த பெண்களை திட்டிட்டு போயிருக்கிறாரு. இப்படி திட்டுறாங்கன்னு பக்கத்தில் உள்ள அந்த இளைஞர்கள்ட்ட அந்த சமூகத்தை தவிர்த்து இளைஞர்கள்ட்ட போய் சொல்லும்போது பெண்களும் ஆண்களுமா போய் ஒரு 5-6 பேர் அந்த வீட்டில் போய் எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், இது மாதிரி இப்படி சாதியை சொல்லி திட்டலாம், இவ்வளோ அசிங்கமான வார்த்தை இப்படி பேசலாம், நாங்கள் ஓரமாக தான் நின்றுட்டு இருந்தோம், நாங்கள் எதுவுமே பண்ணாதே இப்படி சாதியை சொல்லி திட்டலாம் அப்படின்னு போய் கேட்கும்போது நியாயம் கேட்க போகிறாங்க. அவங்க வீட்டு வாசலில் அவர் டக்குன்னு மறைச்சி வச்சிருந்த அறுவாளை எடுத்து அது ஏதோ அந்த கரும்பு வெட்டுற அறுவாளாம் எடுத்து வாங்கிட்டு நல்ல வெட்டு மண்டையில், சரியான வெட்டு. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கார், ஹாஸ்பிட்டலைஸ்ட், பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வெட்டிட்டானேன்னு சொல்லிட்டு போன 5-6 பேர் சேர்ந்து அவனை சூழ்ந்து அவனை அடித்து பிடிச்சி காவல்துறை ஒப்படைக்கிறாங்க. யார் ஒப்படைக்கிறா? இந்த தலித் இளைஞர்கள் தான் ஒப்படைக்கிறாங்க. இவங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க, இந்த முருகலுங்கிறவர் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாரு, அங்கே போன இடத்துல வெட்டி விட்டாரு, நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கோம் வாங்கினேன், இவங்க தான் சொல்லி இவங்க தான் ஒப்படைக்கிறாங்க. கேஸ் என்ன, அவங்களை தாக்குன அந்த 4-5 பேர் தாக்குதாங்க இல்லையா அந்த முருகவேல், அது வந்து சமூக வலைதளங்கள் ஓடுது. அதுக்கு முன்னாடி அந்த முருகவேல் வந்து வெட்டினது எந்த காட்சி ஊடகமும் அதை காட்சிப்படுத்தலை. ஏற்கனவே அவர் தகராறு பண்ண செய்தியும் செய்தியாக்கலை. ஆனால் அந்த அவர் வெட்டின 4-5 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க பாருங்கள், அந்த கொடூரமான தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி 5-6 பேர் சேர்ந்து ஒரு தாக்குதல் நடத்துறாங்கன்னு பார்க்கும்போது நமக்கு ஏன் ஒருத்தரை போட்டு இப்படி அடிக்கிறாங்கன்றது தோணும். இது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா திருட்டு சம்மந்தப்பட்ட வழக்கில் இல்லை பெண்கள் மேலே ஒரு வன்முறை பண்ணவங்களை வந்து ஊரை சேர்ந்த 5 பேர் வந்து இந்த ஆவேசத்தில் அடிக்கிறது வந்து நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம், காட்சிப்படுத்தப்பட்டது பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட நடத்தப்பட்ட ஒரு சம்பவம். இப்போ வெட்டுப்பட்டவர் மேலேயும் கேஸு, வெட்டவர் மேலேயும் கேஸு, 2 பேரும் ரிமாண்டு, 2 பேர்லையும் வந்து அரெஸ்ட், ரிமாண்டு, சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அங்கேயும் இதே கதை. உடனடியாக வந்து அந்த வழக்கறிஞர் தம்பி அவரை போய் அவங்க காலேஜ் ஹாஸ்டல்லே போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. அந்த ஊரில் படிச்சுட்டு இருக்கிற மற்ற பையங்க மேலே ஒரு 10 பேர் மேலே கேஸ் ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி கேஸ் நடக்கும்போது கிராமங்கள் நடக்கும் அப்படின்னா பெண்கள் மட்டும் தான் ஊரில் இருப்பாங்க, காவல்துறை ஊருக்குள்ளே போகும். அப்போ வந்து உழைப்பு சுரண்டப்படும், வேலைக்கு போக முடியாது. இந்த பெண்கள் என்ன சொல்லுவாங்க, எப்படியாவது யாரை பிடிச்சாது யார் கையில் விழுந்த சமாதானம் பண்ணி நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேருன்னு சொல்லுவாங்க. அதுதான் நீதி. என்ன நீதி? இப்போதைக்கு சமாதானப்படுத்திடுவோம், இந்த பிரச்சனை முடிச்சு விட்ருவோம் அப்படிங்கிறது தான். இதில் யார் குற்றவாளி, இதுக்கு யார் காரணம், அவர் சட்டத்துக்கு முன்னாடி தண்டிக்கப்பட்டாரா, நியாயம் கிடைச்சதானா? கிடைக்காது. சரி, இப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா இதுக்கு என்ன தான் தீர்வு? இப்போ அங்கே ஒரு 2 பெரிய சமூகம், ஒரு வன்னியர் சமூகம், ஒரு பரையர் சமூகம் அம்பலவானம்பேட்டையில், இங்கே ஒரு முத்திரை சமூகம், பரையர் சமூகம். இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு மாணவர்கள் தாக்கப்படுறாங்க, ஒரு பைக் ஓட்டுனா தாக்கப்படுறான், ஸ்கூலில் நல்லா படித்தா தாக்கப்படுறான், கபடி நல்லா விளையாண்டா தாக்கப்படுறான். இது எங்கேருந்து வருது? இதுக்கான என்ன காரணம்? இது என்ன காரணம்னா மக்கள் மனசில் அந்த சமூகம், இடைநிலை சமூகத்து மக்கள் மனசில்
அந்த சாதிய புத்தி நாம் உயர்வானவங்க, இவங்க நமக்கு கீழானவங்க, நமக்கு தாழ்ந்து தான் போகணும், நம்ம இவங்களை கட்டுப்படுத்த தான் செய்யணும், இவங்களே வந்து கேள்வி வைக்கிறதா, நம்மளை எதிர்த்து பேசுகிறதா, நம்ம தெருவுக்குள்ளே வரதா, இவங்க நியாயம் கேட்குறதா, குரலை உயர்த்துறதா அப்படிங்கிற அந்த மனநிலை இருந்து உங்களுக்கு வர்ற கோபம் இந்த ஒரு நாளில் வரல. இதுதான் சனாதனம், இதுதான் அடிப்படைவாதம், இதுதான் சாதியவாதம், இதுதான் அதிகார திமிர், இதுதான் மாறணுங்கிறது. இது காலங்காலமாக ரத்தத்திலே ஊட்டப்பட்டிருக்கிற விஷயம். இது எங்கேருந்து? அந்த இந்துத்துவ சிந்தனையிலிருந்து, சனாதன சிந்தனையிலிருந்து. இதை ஒழிக்கணும்னு தான் நம்ம வந்து விடுதலை சிறுத்தை கட்சி குரல் கொடுக்குது. இப்படி ஒரு சிக்கல் இருக்கும்போது உடனடியாக அந்த சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த இந்த சம்பவங்கள், எந்த தலித் விரோத சம்பவங்கள் நடந்தாலும் உடனே அது விசிகாவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக அவர் மாற்றப்படும். எப்படி அப்படின்னா, திருமாவளவன் வந்து பார்த்தாரா, திருமாவளவன் குரல் கொடுத்தாரா, வேங்கவேல் பார்த்தீங்களா என்ன நீதி கிடைச்சிது, இங்கே பாருங்க அம்பலவாணன் பாட்டை பார்த்தீங்களா என்ன நீதி கிடைச்சிது, நாங்குநேரி பார்த்தீங்களா என்ன நீதி கிடைச்சிது, அங்கே பாருங்க சிவகங்கை பார்த்தீங்களா. இதை பேசுறதன் மூலமாக விடுதலை சிறுத்தை கட்சி எதிர்ப்பு தான் அங்கே வந்து மையப்படுத்தப்படுது. எங்கே இருந்து மையப்படுத்தப்படுது அப்படின்னா, திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க, திமுக கூட்டணிலேருந்து ஏன் இன்னும் வெளியில் வரல, ஏன் அவர் வெளில வர மாட்டேக்காரு, ஒன்னே சொம்பு அடிக்கிறாரு, வந்து அவருக்கு தாங்கி பிடிக்கிறாரு, தூக்கி பிடிக்கிறாரு, திமுகவை தாங்கி பிடிக்கிறாரு. இதனோட பின்னணி என்ன அப்படின்னா, இந்த சாதியவாதிகள், இந்த மதவாதிகள், இந்த இனவாதிகள், இந்த பிரிவினைவாதிகள் வந்து முற்றிலுமாக ஜனநாயகத்துக்கு எதிரான சித்தாந்தம் கொண்டவங்க. அதுக்கு நேர் எதிரான ஜனநாயக சித்தாந்தம் கொண்டது தான் விடுதலை சிறுத்தை கட்சி. இதை வந்து நீங்கள் ஐசோலேட் பண்ணுறது, தனிமைப்படுத்துறது, சாதிய இயக்கமா, சாதிய தலைவரா அவரை சுருக்க பார்க்கறது, இந்த முயற்சியில் தான் அவங்க தொடர்ந்து ஈடுபடுறாங்க. அதோட தொடர்ச்சி தான் திமுக வெளில வரல. நாங்கள் உருவாக்கின கட்சி கூட்டணி, இந்தியா கூட்டணி, நாங்கள் உருவாக்கின ஆட்சி, இந்த ஆட்சி, நாங்கள் உட்கார வச்சிருக்கிற முதலமைச்சர் எங்களுடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள், இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது எங்களுடைய எம்எல்ஏக்கள் 4 பேர் அங்கே உள்ள இருக்கும்போதே எங்களால் நியாயத்தை வாங்க முடியல, எங்களுக்கான நியாயத்தை பெற முடியல அப்படின்னா நாங்கள் வெளியில் வந்து என்ன சாதிக்க போகிறோம்? அது நோக்கம் இல்லை அவங்களுக்கு. நாங்கள் வலுப்பெற்றக்கூடாது, நாங்கள் அதிகாரத்தை நோக்கி வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் இது வந்து பார்க்கப்படுது. இதற்கு தீர்வு வந்து உடனடியாக ஏற்படுத்திட முடியாது. ஏன்னா காவல்துறை அதிகாரிகளுமே சாதியவாதியாக இருக்கான். அங்கே இருக்கிற உதவி ஆய்வாளரும் ஒரு சாதியாக இருக்கிறாரு. அவர் சிந்தனையும் சாதிய சிந்தனையாக இருக்குது. சரி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் போய் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, நாங்கள் ஒரு கொடியை நட போகிறோம், நாங்கள் ஒரு போர்டு வைக்க போகிறோம்னால அங்கே இருக்கிற அதிகாரிகளும் கலெக்டர் வரைக்கும் சாதியவாத சிந்தனை இருக்கிறாரு. இப்போ மதுரை நடந்த சம்பவம் அப்படி தான். கொடி நடப்பும்போது அந்த கலெக்டர் நடந்துக்கிட்ட விதமும் அப்படி தான். எங்களை வந்து சட்டத்தின் முன்னால் கொண்டு வந்து அதை அவர் ஆயுதம் ஆக்கி எங்களை வந்து தனிமைப்படுத்த பார்க்குறது, எங்களை அடக்க நினைக்கிறது, இதுதான் தொடர்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று கூட வணிகரணி சார்பாக நாங்கள் வந்து தேர்தல் அங்கீகார வெற்றி விழா கோயம்பேடில் வந்து நடத்துறதுக்கு நாங்கள் அனுமதி கேட்டுக்கிறோம். அனுமதி கொடுக்கல. முதல் நாள் வந்து கடுமையாக மறுக்கிறாங்க. அங்கே ஸ்டேஜ்லாம் போட்டு பெரிய கூட்டமாக நடத்த மாதிரி இருக்கு. இல்லை, ஸ்டேஜ் போட எங்களுக்கு அனுமதி இல்லை. நாங்கள் ஒரு லாரியை கொண்டு நிப்பாட்டி அந்த லாரிக்கு பின்னால் வந்து பேக்ட்ராப் வச்சு லாரி அந்த கார்பெட் போட்டு மறைச்சி அது மேடை மாதிரி காட்டி அந்த மேடையில் நின்று தான் எங்கள் தலைவர் பேசினார். 4 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய நிகழ்ச்சி நைட்டு 7:30 மணிக்கு ஆரம்பிக்குது. 7 மணிக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து மேடை போட்டுட்ருக்குறோம். திமுக ஆட்சியில் கூட்டணி கட்சியான விசிகாவுக்கு வந்து ஒரு மேடை போட்டு அமைச்சு பேசுறது கூட ஒரு இடம் மறுக்கப்படுதா? இதுதான் நிலவரம். இது திமுக ஆட்சியாக இருந்தாலும் இதுதான் நடக்கும், அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் இதுதான் நடக்கும், பாஜக ஆட்சியாக இருந்தாலும் நடக்கும், காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் நடக்கும். அதிகாரிகள் கவனத்துக்கு திருமாவர்களே கொண்டு போகலாமே. அவர் ஒரு எம்பியா இருக்கிறாரு, ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறாரு, கூட்டணி கட்சியில ஒரு வலுவாந்த ஒரு தலைவராக வந்து இருக்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் கவனத்துக்கே ஒரு ஃபோன் காலில் வந்து கொண்டு போகலாமே. ஒரு ஃபோன் காலில் கொண்டு போகிறதுக்கு தம்பி, இப்போ வந்து அந்த மேடை போட முடியாத விஷயத்த அதிகாரிகளை போய் பார்க்குறோம், காவல்துறை உதவிகளை பார்க்குறோம், சம்மந்தப்பட்ட மந்திரிகளை போய் பார்க்குறோம். இதுலேயே காலம் கடந்து போகுது. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரியான விஷயங்கள் தலைவர் தலையிட்டு அப்புறம் வந்து முதல்வர்களுக்கெல்லாம் பேசினதுக்கப்புறம் தான் இனிமேல் வந்து உடனடியாக அதை செய்ய முடியாது, என்ன செய்யணும் செய்யலாம்ங்கிறது அந்த 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 அவசர காலகட்டத்தில் தான் இந்த லாரியை நிப்பாட்டினது, மேடை போட்டது, இந்த அனுமதி கிடைச்சிது. அதை தான் சாதிக்க முடிஞ்சிருக்கு. அது அந்த கூட்டில் இருந்த போய் தான் அது அந்த முதலமைச்சர் பேச முடியலாங்கிற சூழ்நிலை இருக்கு இல்லையா, அதனால தான் இது நடந்துச்சு. இல்லைன்னா இது கூட நடக்காது, நடக்க விட மாட்டாங்க. அப்படி நடக்காமல் போனால் கூட நேற்று எங்கள் தலைவர் சொல்கிறாரு, எங்கிட்ட பிரச்சார வேன் இருக்குது, அந்த வேனில் வருவோம். திமுகவோட வர்த்தக அணி மாநில செயலர் காசி முத்துமாணிக்கம் அந்த நிகழ்ச்சியில் கலந்து வந்திருக்கிறாரு. அண்ணன் காசி முத்துமாணிக்கமும் நானும் நின்று அந்த மேடையில் 2 பேர் நின்று அந்த வேனில் நின்று கூட பேசிட்டு போவோம். ஆனால் மேடை சின்னதாக இருக்கலாம், மேடை அமைக்க முடியாமல் போகலாம். மேடைக்கு முன்னால் இருக்கிற ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அவங்களுடைய எழுச்சி அதை எப்படி உங்களால் குறைக்க முடியும்? எப்படி எங்களை வர வைக்க முடியும், இருக்க முடியும்? எங்கள் தலைவர் அழைச்சா எங்கே வேணாலும் நாங்கள் வருவோமே, மேடை இல்லாத இடத்துக்கு வருவோமே, நடக்க சொன்னால் நடப்போமே, வீதிக்கு வர சொன்னால் வீதிக்கு வருவோமே. அதுதான் எழுச்சி. அதை தடுக்க முடியாது உங்களால். இந்த அதிகாரிகள் வந்து சாதியவாதிகளாக இருக்கிறாங்க, சாதிய அந்த சிந்தனையோடு இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி எதிர்ப்பில் அதை முடக்கணுங்கிறத தெளிவாக இருக்கிறாங்கிறதான் சொல்கிறேன். நேற்றைய சம்பவம் அதுக்கு சாட்சின்னு சொல்கிறேன்.
இது கிராமங்களில் தான் நடக்கும். சிட்டியில் நேற்று நடந்துருச்சு. கோயம்பேடு அந்த பகுதியில் ஒன்றும் எல்லா சமூகமும் இருக்கிற இடம். குறிப்பாக அரியலூர், திண்டிவனம், அந்த கடலூர், இந்த சைடில் இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. வன்னியர் சமூக மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தொழிலாளர்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. அங்கே தொழிலாளர்களாக தான் இருக்கிறாங்க, இணக்கமாக தான் இருக்கிறாங்க. நேற்றைய கூட்டம் மிகப்பெரிய கூட்டம், மிகப்பெரிய எழுச்சிமிக்க கூட்டம். எங்கள் தலைவர் எந்த இடத்துல கூட்டினாலும் கூட்டம் வரும், எங்கே நின்றாலும் கூட்டம் வரும், எழுச்சியாக வருவாங்க. இப்போ இன்னைக்கு வந்து தேர்தல் அங்கீகார வெற்றி விழா சிதம்பரம் தொகுதியில் நடக்குது. லட்சக்கணக்கான பேர் திரளுவாங்க. இந்த எழுச்சி, இந்த திரட்சி, இந்த அமைப்பாகத்தில் தான் சிக்கலாக இருக்கு. அவர் வந்து அமைப்பாக திரள்வது, பொது நீரோட்டத்தில் அமைப்பாக திரள்வது, பொது நீரோட்ட அரசியல் அனைவருக்குமான தலைவர் ஏற்றுக்கொள்ளப்படுவது தான் சிக்கலாக இருக்கு. திருமாவளவன் தலித் தலைவராக இருக்கிறதுலையோ, விசிக தலித்துகளுக்கான கட்சியாக இருக்கிறதோ யாருக்கும் சிக்கல் இல்லை. அப்படி முடக்க பார்க்கறது தான் இந்த சூழ்ச்சி. எங்க எந்த சம்பவம் நடந்தாலும் சரி, வடகாட்டில் சம்பவம் நடந்தாலும் சரி, அம்பலவானப்பேட்டை சம்பவம் நடந்தாலும் சரி, அது விசிக எதிர்ப்பாக திமுக கூட்டணியில் பிளவு வருதான்ற பார்க்குற மாதிரியான சூழ்நிலை கொண்டு போறது தான் அயோக்கியத்தனமான விஷயம். இது வந்து யார் இப்படி கொண்டு போறாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களை யார் இப்படி இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து தள்ளுறது? சாதியவாதிகள், அடிப்படைவாதிகள், அதன் பேர்ல இயக்கம் நடத்துறவங்க, அதன் பேர்ல கட்சி நடத்துறவங்க உடனடியாக இதில் தலையிட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகார புத்தியோட சாதி புத்தியோடு இருக்கிற அமைச்சர்களை அணுகி, சாதி புத்தியோடு இருக்கிற அதிகாரிகளை அணுகி இந்த எதிர்ப்பு மனநிலை உருவாக்குறாங்க, இந்த சூழ்ச்சி மனநிலை உருவாக்குறாங்க. ஊடகங்கள், சமூக ஊடகங்கள்லாம் இப்போ உள்ளங்கையில் இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும் இல்லை, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்ன பண்ணுது, காவல்துறை என்ன செய்தி கொடுக்குதோ அதை தான் வந்து பப்ளிஷ் பண்ணுது. அதில் நியாயம் இருக்கா அநியாயம் இருக்காங்கிறத கள ஆய்வு பண்ணி அதன் அடிப்படையில் உண்மை வெளிக்கொண்டு வரது இல்லை. உடனடியாக இது வதந்தியை பரப்பாதீங்க, இது வந்து 2 போதை ஆசாமிகளுக்கு இடையில் நடந்த பிரச்சனை, இது பெட்ரோல் போடும்போது ஏற்பட்ட தகராறு, இது சாதி பிரச்சனை இல்லைன்னு சொன்னால், சாதியை சொல்லி சொல்லி வெட்டி மண்டையை வெட்டுப்பட்டுக்கிட்டு சாவ குற்றம் கொள்ளுமா கிடக்கிற ஆஸ்பத்திரியில் அது பொய்யா? இதுதான் சூழ்ச்சி, சாதியவாதிகளோட சூழ்ச்சி. இப்போ 2026 தேர்தல் வருது, இந்தியா கூட்டணி வலுவாக இருக்குது. குறிப்பாக விசிக நகரவே மாட்டேங்குது. எத்தனையோ முயற்சிகள் எடுத்தாச்சு, நகர மாட்டேங்குது. அதுதான் நேற்று கூட தலைவர் அழுத்தமாக சொல்கிறார். என்ன விஷயம் சொல்கிறார் அப்படின்னா, எங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது, எங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது, எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்கு ஒரு ஜனநாயக சிந்தனை இருக்குது. அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறோம். தேர்தல் அரசியலில் சாதியவாதிகளோடும் மதவாதிகளோடும் நாங்கள் தோழமை பாராட்ட முடியாது, அவர்களோட கூட்டணி வைக்க முடியாது. அவர்கள் இடம்பெறுகிற கூட்டணியில் கூட விசிக இடம்பெறாது. யாரு? தமிழ்நாட்டில் பாமக, இந்திய அளவில் பாஜக. அவங்க மதத்தை தூக்கி அரசியல் பண்ணுறாங்க, சாதியை தூக்கி அரசியல் பண்ணுறாங்க. இந்த 2 கட்சியும் இருக்கிற கூட்டணியில் எங்களால் இடம்பெற முடியாதுங்கிறத பொது மேடையில் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாரு. இது சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இது பொது சமூகத்துக்கு, ஊடகவியலாளர்களுக்கு, பாமர மக்களுக்கு, குறிப்பாக கட்சிக்காரங்களுக்கு போய் சேர வேண்டிய தேவை இருக்குது. அதை வலுப்படுத்துறதுனால தான் இது எப்படியாவது அவர் அசிங்கப்படுத்தணும், எப்படியாவது அவரை தனிமைப்படுத்தணும், எப்படியாவது அந்த கூட்டணியை வந்து உடைச்சிடணும். குறிப்பாக பிசிகாவை கூட்டணியில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து வெளில கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற நோக்கத்திலே எந்த வன்முறை நடந்தாலும், எந்த அவதூறு நடந்தாலும் அதை அப்படியே கொண்டு வந்து தேர்தல் கூட்டணியோட முடிச்சு போட்டு விசிக எதிரான மனநிலையில் பிரச்சாரம் பண்ணுறதே ஒரு யுக்தியாக கடைபிடிச்சிட்டு வராங்க. அதை தான் நேற்று வந்து அழுத்தமாக ஒரு விஷயம் சொன்னார். இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிர்வினை ஆற்றாதீர்கள், பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்காதீர்கள், சட்டையில் ஒட்டின தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு புறங்கையில் தட்டி விட்டு போயிட்டு அடுத்து என்ன செய்யன்றத களத்துக்கு போங்க, மக்கள்கிட்ட போங்க, மக்கள் அரசியல்படுத்துங்க. நாம் தெளிவாக இருக்கணும், எதிரியையும் ஜனநாயகப்படுத்தணும், எதிரியையும் அரசியல்படுத்தணும். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், இந்த சாதி பிரச்சனை, இந்த சாதி சிக்கலை ஒரு நாள் பிரச்சாரத்தினாலேயோ, ஒரு தேர்தல் வெற்றினாலேயோ, 10 பேர் எம்எல்ஏ ஆக்கிறதுனாலையோ தீர்த்து விட முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும். இது காலம் தொட்டு நடந்து வர பிரச்சனை, இது காலத்துக்கும் போராட வேண்டிய பிரச்சனை, தொலைநோக்கு பார்வையோடு அணுக வேண்டிய பிரச்சனைங்கிறது எங்கள் தலைவர் எழுச்சி தமிழருக்கு தெரியும். அதை நோக்கி எங்களை வழிநடத்துகிறார். நாங்கள் அந்த புரிதலோடு இந்த அரசியல் களத்தில் களமாடி கொண்டிருக்கிறோம். பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் வந்து மாதம் அதிகரித்த வண்ணம் தான் இருக்குது அப்படிங்கிற ரீதியில் பல்வேறு பட்டியல் சமூக செயற்பாட்டாளர்கள் வந்து பல குற்றச்சாட்டுகளை வந்து அடுக்கிறாங்க அரசின் மீது. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது விசிகாவும் நிறைய இடங்களில் போராடுது. வேங்கவேல் விவகாரம், பல்வேறு விவகாரங்கள் வந்து போராடுது. வேங்கவேலில் பாதிக்கப்பட்ட தரப்பு மக்களே வந்து குற்றவாளி ஆக்கியது அரசு அப்படிங்கிற பார்வையை வந்து கடும் கண்டனங்கள் வந்து பலர் வந்து இடதுசாரி செயற்பாட்டாளர்கள் வந்து பதிவு பண்ணுறாங்க. இதெல்லாமே பார்க்கும்போது விசிகாவோட அடுத்த கட்ட நகர்வு என்ன? விசிகாவும் போராடுதுன்னு சொல்லாதீங்க, விசிக மட்டும்தான் போராடுது. தலித்துகளுக்கான பிரச்சனைகளுக்கு, இந்த பட்டியல் சமூக மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு விசிகாவும் போராடுதுன்னு சொல்லாதீங்க, விசிக மட்டும்தான் போராடுது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இது ஒரு சாதி பிரச்சனை தொடர்ந்து நடைபெறுகிறது. தலித் ஆதரவு செயற்பாட்டாளராக இருக்கட்டும், இதில் தலித்து அக்கறை உள்ள செயல்பாட்டாளராக இருக்கட்டும், அவங்க இடதுசாரி செயல்பாட்டாளர்கள் இருக்கட்டும், இவங்க ஒரு இயக்கம் நடத்துகிறாங்க, ஒரு கட்சி நடத்துகிறாங்க. அதிமுக ஒரு கட்சி, மிகப்பெரிய கட்சி, எதிர்கட்சி, ஆண்ட கட்சி. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுங்கிறத சொல்லியிருக்கிறாரா? இதை மையப்படுத்தி சட்டசபையில் பிரச்சனை எழுப்பியிருக்கிறாரா? வேங்கவேல் பிரச்சனைக்கு அவர் வந்து பிரச்சனை எழுப்பியிருக்கிறாரா? வெளியிடம் செய்திருக்கிறாரா? ஏன் செய்யலை? இது அவர் பிரச்சனை இல்லையா?
சமூகம் சார்ந்த பிரச்சனை இல்லையா? ஏன் அவர் செய்யலை? அப்படி செய்கிறது மூலமா பெருவாரியாக இருக்கிற சமூகம், அந்த இடைநிலை சமூகத்தினுடைய வாக்கு வங்கியை அவங்களுக்கு எதிரான மண்ணில் நமக்கு ஏற்படுத்திடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அண்ணன் சீமான் அரசியல் பண்ணுறாரு, நாம் தமிழர் என்றார் இல்லையா? நான் தலித் மக்கள் தமிழர்கள் இல்லையா? பட்டியல் சமூக மக்கள் தமிழர்கள் இல்லையா? அம்பலவானம் பேட்டையில் தயாராக பண்ணி பாதிக்கப்பட்டு வெட்டுப்பட்டு கிடக்கிற மக்கள் தமிழர்கள் இல்லையா? வடகாட்டில் வெட்டுப்பட்டு கிடக்கிற தமிழர் இல்லையா? அவருடைய பதில் என்ன? அவருடைய ஈடுபாடு என்ன? அவருடைய செயல்பாடு என்ன? அவர் ஆதரவா எதிர்ப்பா பதிவு பண்றாரா? எந்த அரசியல் கட்சி இதை பதிவு பண்ணுது? ஒட்டுமொத்தமா நீங்க திருமாவளவன் விசிக்கான்னு நீங்க சொல்றதே கடைஞ்செடுத்து அயோக்கியத்தனம்னு சொல்றேன்னா, அப்படி ஏன் பேசுறீங்க? ஏன் அப்படி தனிப்படுத்த பாக்குறீங்க? ஏன் விசிக்கான்னு சொல்றீங்க? நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம், விடுதலை சிறுத்தை கட்சி அரசியல் கட்சி, அனைவருக்குமான கட்சி, தலித் மக்களுக்காகவும் போராடும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் போராடும், அனைத்து மக்களுக்காக போராடும், குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக களத்தில் நிற்கக்கூடிய கட்சி. அது ஒரு இயக்கம். எங்களுக்கு எம்எல்ஏ ஆகிறது, எம்பி ஆகிறதுலாம் 2வது பட்சம். நாங்கள் தேர்தல் அரசியலில் கூட புறக்கணிப்போம். அது எங்களுக்கு தேவையில்லை. 2 பேர் அனுப்புறது மேட்டர் இல்லை, 10 பேர் அனுப்புறது விஷயம் இல்லை. நாங்கள் நாளைக்கு ஆளுங்கட்சி ஆக போறவங்க இல்லை. 4 எம்எல்ஏக்கள் 10 எம்எல்ஏக்கள் ஆகிட்டா மட்டும் எங்களுடைய ஒட்டுமொத்தமான பட்டியல் சமூகத்து பிரச்சனை தீர்ந்துருமா? இல்லை. நாங்கள் சலுகையை எதிர்பார்த்தோ பலனை எதிர்பார்த்தோ இருந்தால் பாஜக கூட எங்களால் இணக்கமாக போக முடியாதா? எங்களுக்கு கேபினட் மினிஸ்டர் தரேன்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாதா? அப்படி மாற்றிட்டா பொருளாதாரம் மாறாதா? சலுகை தராங்கன்னு சொல்லிட்டு வீடு வாங்கித்தாங்க, இடம் வாங்கித்தாங்க, எங்களுக்கு பட்டா வாங்கித்தாங்க, சிட்டை வாங்கித்தாங்கன்னா அது சலுகை. எங்களோட உரிமை கிடைச்சிருமா? எங்களுக்கான தேவை அதுவா? இல்ல. நிரந்தரமான தேவை சமூக அந்தஸ்து என்பதில் தான் சமூக நீதி இருக்கிறது. ஒரு சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் எப்படி நடத்தப்படுகிறது என்பதில் தான் சமத்துவமா அது சனாதனமா என்பது என்கிற கேள்வி இருக்கிறது. அந்த அடிப்படை புரிதலோடு களத்தில் இருக்கிற கட்சி தான் விடுதலை சிறுத்தை கட்சி. சமத்துவத்தை நோக்கி நகர்கிற கட்சி தான் விடுதலை சிறுத்தை கட்சி. அது தொண்டர்களை விட தலைவர்களை உருவாக்க முற்படுவதுதான் விடுதலை சிறுத்தை கட்சி. அதனால தான் அவமானங்களையும் அவமதிப்புகளையும் புறக்கணிப்புகளையும் தாங்கிக்கிட்டு இந்த காலத்தில் நாங்கள் நிற்கிறோம். இதுல எந்த அரசியல் கட்சி எங்களோட களத்தில் நிற்குது? எந்த அரசியல் கட்சி களத்துக்கு போயிருக்குது? எந்த அரசியல் கட்சி பட்டியல் சமூகத்தை குரல் கொடுத்திருக்குது? எதுவுமே இல்லை. அப்படித்தான் திமுகவில் உள்ள சில அமைச்சர்களும் திமுகவில் உள்ள சில எம்எல்ஏக்களும் இருக்கிறாங்க, தவிர்க்க முடியல. அப்படித்தான் இந்த அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க, தவிர்க்க முடியல. அவங்களுக்கு எதிராகவும் சுட்டி காட்டி களத்தில் நிற்கிறது, போராடுறது, ஆர்ப்பாட்டம் பண்றது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆதரவு நிலையில் உள்ள ஆதரிச்சு ஆட்சியில் அமர வைக்கப்பட்ட திமுகவில் உள்ள அமைச்சர்களே சாதியவாதிகள் இருக்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு எதிரான மண்ணில் இருக்கிற எந்த உதவியுமே பண்ணாத, எங்களுக்கு தொடர்ந்து சனாதன சித்தாந்தம் இருக்கிற பாஜகவோடு கரங்கு இருக்கிற அதிமுக எப்படி எங்களுக்கு நல்லா செஞ்சிடும்? நாம் தமிழர் சொல்லி இனவாதத்தை தூக்கி பிடிக்கிற இந்த இவர்களோட இப்படி கூட்டணி அமைச்சு அமைச்சிட முடியும்? எங்களுடைய சமூகம் தான் பெரிய சமூகம்னு சொல்லி அந்த சமூக மக்களை வன்முறையாளர்களாக மாத்திட்டு அந்த இளைஞர்களை நடத்துல நிப்பாட்டுற பாமக எப்படி எங்களோட இணைஞ்சு நின்றோம்? எங்களுக்கு எப்படி நீதி கிடைச்சிரும்? அவங்களோட எப்படி கை வைக்க முடியும்? அந்த சிந்தனையிலிருந்து தான் நாங்க நிக்கிறோம், தொடர்ந்து நிற்போம். சாதியவாத கட்சிகளோடும் மதவாத கட்சிகளோடும் ஒரு காலம் விசிக சமரசம் செய்யாது. அவர்கள் இருக்கிற பக்கம் நாங்கள் எப்பொழுதும் நிற்க மாட்டோம். ஏசி அறையில் இருந்து கொண்டு செய்யும் அரசியலில் விடுதலை சிறுத்தைகளோட அரசியல், ஏசி அறையில் உட்காந்துக்கிட்டு ஏசி வேன்லேயே ட்ராவல் பண்ணிக்கிட்டு எப்போவுமே ஏசியில் இருக்கிறது எங்களுடைய அரசியல் இல்லை, களத்தில் நிற்கிறதான் விடுதலை சிறுத்தைகளோட அரசியல்னு பேசியிருக்கிறாரு திருமாவர்கள். இது டைரக்டாக விஜய் அட்டாக் பண்ண மாதிரி எதுவும் இருக்கு? இல்லை, அது தலைவர் நேற்றைக்கு சொன்ன வார்த்தை இல்லை, 25 வருஷத்துக்கு முன்னாலே நான் சொன்ன வார்த்தை. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் 25 ஆண்டு தேர்தல் அரசியலுக்கு முன்னாடியே அவர் சொன்ன வார்த்தை. எத்தனை நடிகர்கள் வந்தாலும், எத்தனை இயக்குநர்கள் வந்தாலும், எத்தனை அதிகார வர்க்கங்கள் வந்தாலும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அரசியல் களம் என்பது முற்றிலும் மாறானது என்பதை 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். மேடை அமைப்பதற்கு அனுமதி கொடுத்தாலும் அனுமதி கொடுக்காவிட்டாலும் ஒரு தனி கட்டாந்தரையில் இருந்து அரசியல் செய்தவன் திருமாவளவன். இதை நான் ஆணவத்தோடு சொல்லவில்லை, கடந்த கால சாதனைகள் மூலமாக செய்து காட்டிக் கொண்டு அதை சுட்டிக்காட்டி நான் பேசுகிறேன். நாங்கள் மற்றவர்களைப் போல வீட்டில் ஏசி, அறையில் ஏசி, காரில் ஏறினா காரில் ஏசி, அதை தாண்டி மேடையில் வந்தால் மேடையில் ஏசி, இடைப்பட்ட நேரங்களில் மறுபடியும் கேரவனில் போன ஏசிங்கிற மாதிரி அந்த ஏசி அரசியல் பண்றவன் நான் இல்லை. நான் பேசுகிற மேடைகளில் என்னுடைய ரத்தங்கள் வழிந்து ஓடும். இந்த இயக்கத்திற்காக பல பேருடைய ரத்தங்கள் வழிந்து ஓடி இருக்கிறது, வேர்வை வழிந்து ஓடி இருக்கிறது. ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி வளர்க்கப்பட்ட கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது முற்றிலும் மாறானது. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கள நிலவரம் என்பது முற்றிலும் மாறுபட்டு இருக்கக்கூடியது. மற்ற ஏசி அரசியல் செய்பவர்கள் போல, பால்கனி அரசியல் செய்பவர்கள் போல அப்படி இலகுவானது இல்லை. இந்த களம் கடினமான களம், சாதி ஒழிப்பு களம் அப்படி என்று எங்களுக்கு புரிகிற மாதிரியும், மக்களுக்கு புரிகிற மாதிரியும், ஊடகவியலாளருக்கு புரிகிற மாதிரியும், குறிப்பா இந்த நுண்ணினாக்கு அரசியல் பேசிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு புரிகிற மாதிரி சுட்டி காட்டுவதற்காக ஏற்கனவே நான் 25 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னேன் என்று சுட்டி காட்டுவதற்காக அப்படி சொன்னார் அவர். அது யதார்த்தம் தானே. எங்களுடைய தலைவருடைய அரசியல் ரத்தத்தை சிந்தின அரசியல் தான்.
எங்களுடைய தலைவர் அரசியல் வந்து வேர்வை சிந்த அரசியல் தான். எங்களுடைய நாங்கள் நிற்கிறோம், அவரோட தம்பி நாங்கள் நிற்கிறோமே, எங்களுடைய ஆர்ப்பாட்டம், எங்களுடைய அடையாளமே ஆர்ப்பாட்டம் தான், எங்களுடைய அடையாளமே போராட்டம் தான். நாங்கள் களத்தில் தான் நின்றுட்டு இருக்கிறோம், களத்தில் சிறுத்தையாக தான் நின்றுட்டு இருக்கிறோம். நாங்கள் கடைசி வரைக்கும் அப்படி தான் நிற்போம். நாங்கள் அதுதான் சொல்கிறதுக்காக சொன்ன விஷயம் தானே தவிர அது விஜய்னு தனிப்பட்ட நபருக்காக சொன்ன விஷயம் இல்லை. ஒரு வர்க்கத்துக்காக, ஒரு வர்க்க அரசியலுக்காக எதிராக சொல்லப்பட்ட விஷயம் அது. இப்போ வடகாடு பகுதிக்கு திருமாவளவன் போகிறாரா? வடகாட்டு பகுதி எங்களுடைய தோழர்கள் இப்போவே இருக்கிறாங்க. அவங்க சம்பவம் நடந்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் எங்களுடைய தோழர்கள் அங்கே இருக்கிறாங்க, அங்கே குழுமி இருக்கிறாங்க. அதுக்கான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க, கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க. திருமாவளவன் என்கிற அந்த பெயர் வந்து தனி நபர்னு நீங்கள் பார்க்காதீங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே திருமாவளவன் தான், நானும் ஒரு திருமாவளவன் தான். அப்படி நிறைய திருமாவளவன்கள் அங்கே நின்றுருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி போயிடுச்சுனாலே திருமாவளவன் போனதாக தான் அர்த்தம். தனிப்பட்ட முறையில் அவர் போனதுக்கு அப்புறம் தான் அந்த செய்தின்றது விஷயம் கிடையாது. அவருக்கு செய்தியை கேள்விப்பட்டிருக்காரு, எதிர்மையாற்றிட்டு இருக்காரு, பேசிகிட்டு இருக்கிறாரு. இதில் நாங்கள் இந்த ஊடகவியல் மூலமாக, உங்களுடைய சேனல் மூலமாக அரசுக்கு சொல்ல விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்தை தமிழக முதல்வர்கள் கனிவோடு அணுக வேண்டும், கருணையோடு அணுக வேண்டும், நியாயமான முறையில் அணுக வேண்டும், பாரபட்சமின்றி அணுக வேண்டும், தொலைநோக்கு பார்வையோடு அணுக வேண்டும். இந்த பட்டியல் சமூகத்தின் மீது ஏற்பட்டிருக்கிற இந்த வன்முறை என்பது நேற்றோ முந்தா நாளோ ஏற்பட்ட பிரச்சனை அல்ல. இது காலம் காலமாக 1000 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடத்தப்படக்கூடிய உளவியல் ரீதியான பிரச்சனை. இதை நிரந்தரமாக தீர்வு காணுவதற்கு உங்கள் தலைமையில் ஒரு நிரந்தரமான ஒரு கண்காணிப்பு குழுவை நீங்கள் அமைக்க வேண்டும். சாதிய சிக்கல்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ, சாதிய வன்முறைகள் எங்கெல்லாம் அதிகமாக நடைபெறுகிறதோ அந்த பகுதியை கண்டறிந்து அங்கே தொடர்ந்து நீங்கள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். இதை அரசே செய்ய வேண்டும். அந்த குழுவிலே எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் இடம்பெற வேண்டும், அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் இடம்பெற வேண்டும், காவல்துறை அதிகாரிகள் இடம்பெற வேண்டும், அரசு உயர் அதிகாரிகள் இடம்பெற வேண்டும். இதற்கான ஆலோசனை கூட்டங்கள் ஒரு நிரந்தரமாக குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த கண்காணிப்பு என்பது காலத்தின் கட்டாயம். அந்த கண்காணிப்பு குழு கண்டறிந்தபடி யார் குற்றவாளிகளோ அவர்கள் மீது தயவுதாட்சியமின்றி இரும்புக்கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதெல்லாம் தொடர்ந்து நடந்தால் இந்த பட்டியல் சமூக மக்களின் மீதான இந்த வன்முறை தாக்குதல்கள் வந்து குறையும். இந்த அரசு, இந்த சமூக நீதி அரசு இந்த விஷயத்தை கனிவோடு அணுகி தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரச்சனையை முதல்வர் உடனடியாக தலையிட்டு இதை அரசின் கவனத்திற்கு, அரசினுடைய பிரச்சனையாக, மைய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, அதை எல்லாம் விட சமூகம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால், சமூகத்தில் ஒரு சமத்துவம் இருக்க வேண்டும் என்றால், குறிப்பாக மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சாதிய துவேஷங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். குறிப்பாக சாதியின் பெயரை சொல்லி தன் சுயசாதி மக்களை குண்டர்களாக, ரவுடிகளாக, வன்முறையாளர்களாக, அந்த இளைஞர்களை தவறாக வழிநடத்தக்கூடிய, இயக்கம் நடத்தக்கூடிய, கட்சி நடத்தக்கூடிய குண்டர்களை கண்டறிந்து அவர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்தி கடுமையான நடவடிக்கை எடுத்து சிறைப்படுத்த வேண்டும். அவர்கள் மீது எடுக்கிற நடவடிக்கை அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் நான் கோரிக்கையாக விடுக்கிறேன். இவரே உங்கள் பல்வேறு கருத்து. நன்றி சார். நன்றி.